நவீன கால நாகரிக வளர்ச்சிக்கு உறுதுணையா இருந்த வாகனங்களுடைய கண்டுபிடிப்பு, அதோட இன்ஜினுடைய ரெவல்யூஷன் எந்த மாரி ஆச்சு, இத பத்திலாம் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதாவது ஆதிகால மனிதன் சக்கரம் கண்டுபிடித்த பிறகு, அவன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது. அதனால இந்த உலகம் ஃபுல்லா எல்லா நாட்டிலேயும் இந்த நாகரிக வளர்ச்சி அதிகமா பரவி இருந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த சக்கரங்கள் கண்டுபிடிச்சது தான். ஆனா தற்போதைய நவீன நாகரிக வளர்ச்சிக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஜினுடைய டெவலப்மெண்ட், டீசல், பெட்ரோலுடைய பயன்பாடு, அதை எப்படி நம்ம முறையா பயன்படுத்துறோங்கிறத வச்சு தான் இந்த நாகரிக வளர்ச்சி கடந்த 200 வருடமா ரொம்ப அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த இன்ஜினோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன காரணம்? இதற்கு பின்னாடி இருக்கிற தொழில்நுட்பங்கள் என்ன? இத பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணிய யூஸ் பண்ணி, அது மேல மூடிய வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது, அந்த தண்ணி ஹீட் பண்ணும்போது கொதிக்கும். கொதிக்கும்போது ஸ்டீம் உருவாகும். இதனால அங்க ஒரு ஹை பிரஷர் ஃபார்ம் ஆகும். இந்த பிரஷரை ரிலீஸ் பண்றதுக்காக அது மேல இருக்கிற மூடிய மேல தூக்கும். இந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் நவீன கால இன்ஜின் இவ்வளோ வரையும் டெவலப் பண்ணுறதுக்கும், பேசிக்கான இன்ஜின் மாடல் நம்ம தயாரிக்கிறதுக்கும் இதுதான் நமக்கு உதவியா இருந்தது. அதாவது ஆரம்ப காலத்துல இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்டீம் இன்ஜினை பயன்படுத்தினாங்க. அந்த ஸ்டீம் இன்ஜினுக்கு நிலக்கரியை யூஸ் பண்ணாங்க. இத் அதுக்கு பிறகு பெட்ரோல், டீசல் கண்டுபிடித்ததுக்கு பிறகு பெட்ரோல், டீசல் இன்ஜினை நமக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சுக்கிட்டோம். அதாவது இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா எப்படி செயல்படுதுன்னா, அதாவது ஸ்டீம் இன்ஜின்லேருந்து பெட்ரோல், டீசல் இன்ஜின் வரையும் ஒரே தத்துவம் தான். ஆனால் பயன்படுத்துகிற எரிபொருள் தான் வேறு வேறு. இன்ஜின்களை நம்ம எப்படி செயல்படுதுன்னா, ஹீட் எனர்ஜி நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜியாக பயன்படுத்துகிறோம். இந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம வாகனங்களை நம்ம இயக்குறோம். அதாவது இந்த இன்ஜினில் சென்டரில் ஒரு ராடு இருக்கும். அதுக்கு மேலே ஒரு பிஸ்டன் இருக்கும். அந்த பிஸ்டன்லேருந்து கனெக்டிங் ராடு அந்த சாஃப்ட்வேரில் கனெக்ட் பண்ணி அந்த ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது இந்த பிஸ்டனுக்கு மேலே 2 வால்வு இருக்கும். ஒரு வால்வுலேருந்து ஆக்சிஜனை எரிபொருளையும் மிக்ஸ் பண்ணி அனுப்புவோம். அங்கே எரியும். எரியறதால வரக்கூடிய ப்ரெஷரால் அந்த பிஸ்டனை கீழ் நோக்கி தள்ளும். பிறகு அந்த ப்ரெஷர் ரிலீஃப் ஆன பிறகு மேல் நோக்கி நகரும். இதே தான் தொடர்ச்சியாக கன்செகட்டிவாக நடந்து ஒரு மெக்கானிக் எனர்ஜியாக நமக்கு ஃபார்ம் ஆகுது. எரிபொருளை கூடவோ குறைச்சோ நம்ம அதில் அனுப்புறது மூலமாக அதோடைய சுழல்ற வேகத்தை நம்ம கூடவோ குறைக்கவோ முடியும். இப்படி தான் நவீன கால இன்ஜின்கள் செயல்படுது. அது இந்த இன்ஜினானது தொடர்ச்சியாக செயல்படணும்னா அதுக்கு தொடர்ச்சியாக நம்ம எரிபொருளும் அதோட சேர்ந்து ஆக்சிஜனும் நம்ம சப்ளை பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா அது அதிகமான ஹீட்டு ஃபார்ம் ஆகக்கூடாது. ஹீட் அதிகமாக குறைச்சா ரொம்ப தூரம் நவீன கால இன்ஜின்கள் இது நிறைய மாடிஃபை பண்ணி பல சிலிண்டர்கள் ஒரு சிலிண்டரை செயல்படுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4-5 சிலிண்டர் கூட பயன்படுத்தி பல கார்களில் யூஸ் பண்ணுறாங்க. இதனால அதிகமான பவர் நமக்கு கிடைக்கும். அதாவது ஹார்ஸ் பவர் அதிகமாக கிடைக்கும். இந்த ஹார்ஸ் பவர் அதிகமாக கிடைக்கிறதால அதிகமான வெயிட் இருக்கிற வாகனத்தை நம்மளால் இயக்க முடியும். அதாவது பார்த்திங்கன்னா அதோடைய ஹீட்டை குறைக்கணும். அதாவது அதை ஹீட்டை குறைக்கிறதுக்கு நம்ம ரேடியேட்டரை பயன்படுத்துகிறோம். ரேடியேட்டரை பயன்படுத்தும் போது 5 இன்ஜின்லேருந்து வரக்கூடிய வெப்பத்தை குறைக்கிறது மூலமாக அதில் ஃப்ரிக்ஷனை குறைக்க முடியும். அதோடைய எஃபிஷியன்சியை நம்ம கூட்ட முடியும். இதனால தான் ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணுற வாகனங்களில் ரேடியேட்டரை நம்ம பயன்படுத்துவோம். இந்த ரேடியேட்டரை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இன்ஜின்லேருந்து வரக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தை குறைச்சி இன்ஜினுக்கு தொடர்ச்சியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அதை இயங்கிறதுக்கு வழிவகை செய்யுது. இந்த இன்ஜினுடைய பயன்பாடு இந்த உலகத்தில் எல்லா நாட்டிலையும் பயன்படுத்துகிறாங்க. இதனால தான் நவீன கால நாகரிக வளர்ச்சி அடுத்த லெவலுக்கு போயிருக்குது.